வைகுண்டத்துல இருந்து கிழக்கின இவர்கள் 3 பிறவி எடுத்து இப்போ இரண்யாட்சன் வதம் செய்யப்பட்டான். இரண்யகசிபுக்கார். இரண்யகசிபுக்கு ஒரு புள்ள பிரகலாதன் பேர். சாமானியப்பட்ட ஆள் இல்ல. இரண்யகசிபு 1000 வருஷம் தபஸ் பண்ணினான். 1/2 மணிக்கு நம்மளால பண்ண முடியல. 1 மணி நேரம் பஜனையில் உட்கார்ந்துருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, பெரிய சாதனையா இருக்கு. 1000 வருஷம் தபஸ் பண்ணி பிரம்மா பிரத்யட்சமானால் என்ன வரம் வேணும்? பேசாம எனக்கு மரணமே கூடாதுன்னு கேட்டுக்கலாம், மிருத்யு வரக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கலாம். அவன் என்ன சொல்றான்? பகவானே ஏமாத்துறதா நினைக்கிறான், ரொம்ப புத்திசாலின்னு நினைப்போம். நம்மளும் வரம் கேட்கிறவாள், பகவானத்துல வரம் கேட்கிறவாள்லாம் அவன் ரொம்ப புத்திசாலி நினைச்சுதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பகவான்கிட்ட. அவன் என்ன சொல்றான்? எனக்கு மேல மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது, உள்ளேயும் கூடாது, வெளியேயும் கூடாது, ராத்திரி கூடாது, பகல்ல கூடாது, மரணம் மேலேயும் கூடாது, கீழேயும் கூடாது, மனிதனாலும் கூடாது, மிருகத்தாலும் கூடாது, ஆயுதங்களாலும் கூடாது. என்னென்ன விஷயங்களால ஒரு மனிதனுக்கு மரணம் சம்பவிக்குமோ அப்படியெல்லாம் எனக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு கேட்கிறான். சுருக்கமா எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டுக்கலாம். ஒருவேளை அப்படி கேட்டா பகவான் கொடுக்க நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அதனால இப்படி புத்திசாலித்தனமா கேட்கலாம். பகவானிடத்துல வரம் கேட்கறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம புத்திசாலித்தனமா கேட்கறதா நினைச்சு எதையோ கேட்டுட்டு அப்புறம் திண்டாடக்கூடாது. என்ன கேட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால பகவானுக்கு நமக்கு யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பகவானுக்கு நல்லா தெரியும் தானே. தர்ம சாஸ்தா அப்படின்னு சாஸ்தா அப்படிங்கிற சப்தத்துக்கு பாதுகாக்கிறவன் அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளை ரட்சிக்கிறவன், அதான் சாஸ்தா. ஆனா எல்லா விதத்திலையும் அவன் நம்மளை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறவன். நம்ம கஷ்டத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவன் சங்கத்தில் ஐயப்பா அப்படின்னு அவன் நாமத்தை சொன்னாலே போதும், நல்ல சுபிக்ஷமா வச்சிருப்பான். இரண்யகசிபு 1000 வருஷம் தபஸ் பண்ணி வரம் கேட்டான். பிரம்மா வரம் கொடுத்தார். ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். இரண்யகசிபு தபஸ் பண்ணி வரம் கேட்டதும் சத்தியம், பகவான் வரம் கொடுத்ததும் சத்தியம். அப்படின்னா இரண்யகசிபு இன்னைக்கு பூலோகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில இருந்துட்டு இருக்கணுமா வேண்டாமா? யாராவது பார்த்தா கொஞ்சம் வழியா போனது இல்ல. வரம் கேட்டார், வரம் கொடுத்ததும் சத்தியம் தான். பகவான் என்ன பண்ணார்? இவர் வரம் கிடைச்சதோ இல்லையோ அடுத்த க்ஷணம் அகங்காரம் வந்துடும். ஏன்னா ஊர்ல எல்லாருமே நம்ம ஒரு நாளைக்கு செத்து போவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட என்ன ஆட்டம் போடுறது, என்ன அட்டம் போடுறது. மரணம் வரும், இன்றைக்கு வருமோ நாளைக்கே வருமோ மற்றும் என்றைக்கு வருமோ சொல்ல முடியுமா? கண்டு கண்டன் இருக்கும் ஜனங்களே கண்டில் அந்தோ வருத்தன்னதும் நெஞ்சுதடி சத்தங்களுக்கு வந்துட்டு போனார். கொஞ்சம் நேரம் பண்ணிடலாம். அது என்ன பண்ண முடியும்? மரணம் எந்த நிமிஷத்துல யாருக்கு எந்த ரீதியில எப்படி வரும்னு சொல்ல முடியுமா? சில பேர் வயசான பிறகு கோயிலுக்கு வரலான்னு இருப்போம். சின்ன வயசுலயே பிடிச்சி தீர்த்த யாத்திரை, காசி ராமேஸ்வரம்லாம் இருக்கு. 60 வயசுல போகலாம் அப்படின்னா 60 வயசு வரைக்கும் இருப்பேங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு? இல்லையே. அதனால வரம் கேட்டதுமே அகங்காரம் வந்தது இரண்யகசிபுவுக்கு. நான் தான் கடவுள் தான். பள்ளிக்கூடத்துல சிலபஸ் எல்லாம் மாத்தினான். இனிமேல் சிலபஸ்ல ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் அரசாங்கத்துல அது கிட்டத்தட்ட இரண்யகசிபு ஆட்சியில் நடக்குது. இப்போ கோயில்லாம் இடிச்சான் இரண்யகசிபு. இன்னைக்கு எப்படி கோயில் இடிக்கப்படுறது இல்லையா? அது மாதிரி கோவில் எல்லாம் இடிச்சான். தெய்வம் ஏற்கா தெய்வம் நாராயணனாவது இன்னொன்னாவது நான் தான் தெய்வம், கண்டுண்ட தெய்வம் நான் தான், பிரத்யட்ச தெய்வம். விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் இப்ப இரண்யகசிபு சகஸ்ரநாமமா மாறிடுத்து. விநாயகர் ஆகவல் இரண்யகசிபு ஆகவல், விநாயகர் அஷ்டோத்தரம் இரண்யகசிபு அஷ்டோத்தரம் எல்லாம் இரண்யகசிபு மயமா மாறிடுச்சு. இரண்யகசிபு பாகவதம் எல்லாம் இரண்யகசிபு பேர்ல மாறிடுச்சு. யாரும் பகவன் நாம சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தான். பிரத்யட்ச எல்லா கோவில்லையும் என்னுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண, இனிமேல் எனக்கு தான் ஆராதனை நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டோம். அவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு பெயர் தான் பிரகலாதன். பிரகர்ஷேன ஆக்லாதக பிரகலாதக. ஆக்லாதன் எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிற
அவன் இருப்பான பிரகலாதன். அதனால தான் அவனுக்கு பிரகலாதன்னே பேர். ஆஹ்லாதத்தோடு இருக்கிறவன். இப்பெல்லாம் யார் முகத்திலையும் சந்தோஷத்தை பார்க்க முடியறதே இல்லை. கோவில வந்து உட்கார்ந்தாலும் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்து அதை மறந்து இருக்கக்கூடாது. அந்த கோவில வந்தாலும் அதை கொஞ்சம் மறந்து இருக்கலாங்க. இங்கே வந்தோம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரன் கஷ்டம், மாமியார் கஷ்டம் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வச்சு ஐயமா அப்படின்னு 2 கை நீட்டு கூப்பிட்டா எல்லா கஷ்டங்களும் வரும். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரநாசனம். பகவன் நாமத்தை சொன்னா ஹரி ஹரதி பாப்பானி. ஹரிஹி அப்படின்னு சொன்னா சரி, எல்லா பாவங்களும் கடந்து. ஹரிபஜனம் 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 ஒன்றே. கலியுகத்தில் ஔஷதமாய் கருணை செய்யும் இன்றே. கலியுகத்தில் ஔஷதமாய் கருணை செய்யும் இன்றே. ஹரிநாமத்தை சொன்ன மாத்திரத்தினால சர்வ பாவங்களும் இல்லாமல் போயிடும். எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரப விஷ்ணவே. பகவன் நாமம் சொன்ன மாத்திரத்தினால நம்ம இன்னைக்கு திருவிழாவில் வந்து பஜனை பகவன் நாமம் சொல்லிட்டு